குடும்பத்தினர் ஹார்ப் வாசித்து கொஞ்ச நேரம் நம்மளை ஆராதனை நடத்துவார்கள். சத்தியம் டிவியிலே அதை பார்க்கும்போது உங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். எக்காலங்களை ஊதி ஒவ்வொரு அர்த்தத்தோடு அந்த எக்காலம் ஊதப்படும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரம் நம்மை வழி நடத்தும். கிறிஸ்மஸ் நாட்களில் அவர்கள் அந்த நாடகத்திலே வந்து நம்மை உற்சாகப்படுத்தி ஆராதனைக்குள் நம்மை நடத்தினார்கள். அவர்கள் முடிக்கும்போது நாம் எல்லாரும் ஆண்டவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதிப்போம். அவர்கள் ஆராதனை சொல்லி நடத்தும் போதும் நீங்களும் சத்தமாக கர்த்தரை ஆராதிக்கிறோம். கைகளை தட்டி அவர்களை வரவேற்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எங்கெல்லாம் சுரமண்டலம் வாசிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் பரலோக வாசல் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக. ஆமென். 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களை எடுத்துக்கொண்டு தேவனை பரிசுத்தர் 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 என்று சொல்லி துதித்தார்கள். ஆமென், ஆமென். அன்றைக்கு யாக்கோபுக்காக வானத்தின் வாசல் திறக்கப்பட்டது. தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இறங்கி வந்தாங்க. இன்றைக்கு நாங்கள் சுரமண்டலம் வாசித்துக் கொண்டிருக்கும் போதே வானத்தின் வாசல் திறக்கப்படும். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிற நேரம் இது. அப்பாயிண்டட் டைம். ஹல்லேலூயா. தாவீது சவுலுக்காக சுரமண்டலத்தை வாசித்த போது அவனை கட்டி வைத்திருந்த அசுத்தாவி விலகி ஓடினது போல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பட்டணத்தையும் பிடித்து வைத்திருக்கிற அசுத்தாவி விலகி ஓட போகிறது. உங்கள் ஆசீர்வாதத்தை திருடி வைத்திருந்தவன் விலகி ஓட போகிறான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென், ஆமென். இன்றைக்கு நாங்க ஒரு ஹீப்ரு பாடலை உங்களுக்காக பாட போறோம். எங்களோட சேர்ந்து நீங்க பாடலாமா? இயேசு ஜீவிக்கிறார், இஸ்ரவேலின் தேவன் ஜீவிக்கிறார், பிதாவாகிய தேவன் ஜீவிக்கிறார். இதான் இந்த பாடலுடைய வரிகள். ஆம் இஸ்ராயல் ஹாய். எங்களோட சேர்ந்து உற்சாகமா கரங்களை தட்டி பாடலாமா? Am Israel Chai, Am Israel Chai, Am Israel, Am Israel, Am Israel Chai, Am Israel Chai, Am Israel Chai, Am Israel, Am Israel, 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 Am Israel Chai. எப்பெல்லாம் நாங்க Am Israel Chai, யெஷுவா Chai சொல்லும்போது நீங்க ஹே சொல்லணும். சொல்லலாமா? Am Israel Chai, ஹே. ஓகே, ரெடி? Am Israel Chai, hey. Am Israel Chai, hey. Am Israel, Am Israel, Am Israel Chai, Am Israel Chai, Am Israel Chai, Am Israel, Am Israel, Am Israel Chai, Am Israel, Am
கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இப்ப நாங்க உங்களுக்கு எக்கால சத்தங்களை ஊத போகிறோம். ஆமென். எக்கால சத்தம் எங்கெல்லாம் கேட்கப்பட்டதோ அங்க வெற்றி முழக்கம் கேட்கப்பட்டது. எச்சரிப்பின் சத்தம் தொனி கேட்கப்பட்டது. எக்கால சத்தம் கர்த்தருடைய சத்தம். அது பெண்மான்களை ஈனும்படி செய்யும். அது காதேஷ் வனாந்திரத்தை அதிர பண்ணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்க எக்காலங்களை ஊதும் போது உங்களுக்கு விரோதமா இருக்கிற எரிகோ கோட்டை இடிந்து விழப்போகிறது. உங்களுக்கு முன்பாக இருக்கிற எப்படிப்பட்ட தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். யோசுவாக்கு செய்த அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி நாங்கள் எக்காலங்களை ஊதும் போது 7 முறை நாங்கள் எக்காலங்களை ஊது போறோம். 8வது முறை தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மேல் நிற்கும். உங்கள் சந்ததி சந்தானத்தின் மேல் நிற்கும். எல்லாரும் ஜெபத்தோட பெற்றுக்கொள்ளுங்கள். முதலாம் எக்காலம். அவர் இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை போல உங்களுக்காக உருவாக்கி கொடுக்கிறார். அவர் ஏலோஹிம், உருவாக்கும் கர்த்தர். இரண்டாம் எக்காலம். உன்னில் இருக்கும் இருளை நீக்கி நித்திய ஒளியை வைக்கிறார். நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும். நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும். அவர் செட்டையில் இருக்கிற நிழல் ஆரோக்கியம் வந்து தங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாம் எக்காலம். கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த அந்த வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் வாழ்க்கையை உயிரடைய செய்கிறது. உங்கள் குடும்பங்களை உயிரடைய செய்கிறது. நம் பட்டணத்தை உயிரடைய செய்கிறது. உயிர்த்தெழுதலின் ஆவியை அனுப்புகிறார் இயேசுவின் நாமத்தினால. நான்காம் எக்காலம். இது மனிதரால் கூடாதது. மனுஷனால் கைவிடப்பட்டவைகள் தேவனால் கூடும் என்று சொல்லுகிறார். இது கர்த்தரால் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐந்தாம் எக்காலம். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உன்னை நன்மையும் அவர் இரும்பு சங்கிலிகளை அறுக்கிறவர். அவர் இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவர். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோ கோட்டையை உடைத்து போட்டார் இயேசுவின் நாமத்தினால. தடைகளை உடைக்கிறவர். தண்ணீர்களை உடைக்கிறது போல உடைத்து போட்டார் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி பிடிங்க. இது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற எக்காலம். ஒரு வெற்றி கொடி, வெற்றி சத்தத்தை பிடிக்கிற ஒரு எக்காலம். உங்கள் சிறையிருப்பை திருப்பின நாட்கள். அவர் உங்களுக்காக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற காலம். வானத்தின் வாசல் திறந்த நேரம். அவர் வானத்தின் வாசலை திறந்து அவர் உங்களை கவனித்து பார்த்து உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லும் நேரம்.
வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி இதோ பெற்றுக்கொள்ளுங்க 8ஆம் எக்காலம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உட்பிரவேசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். எல்லாரும் பாடுவோம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய இயேசுவே உம்மையை அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். நல்ல கைகளை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் வானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் வானவர் இவர். ஆதியும் அந்தமும் வானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் வானவர் இவர். இருந்தவரோ இருப்பவரோ சீக்கிரம் வரப்போகும் ராஜாயிவர். இருந்தவரோ இருப்பவரோ சீக்கிரம் வரப்போகும் ராஜாயிவர். ரெண்டு கைகளை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. ரெண்டு கைகளை நல்லா உயர்த்தி ஆண்டவரே அவரை தொழுது கொள்ளும் போது உங்களுக்கு சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். புதிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். புதிய நாளுக்குள் ஆண்டவர் பிரவேசிக்க பண்ணுவார். புதிதானவைகள் உங்களுக்கு தோன்றும். எல்லாவற்றையும் புதிதாக்குகிற ஒரு கர்த்தரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். ஆண்டவர் வீடுகளில் சுகவீனமாய் இருக்கிறவர், பலவீனமாய் இருக்கிறவர்கள், ஆண்டவர் டிவியில பார்த்து கொண்டிருக்கிற ஆலயத்துக்குள் வந்திருக்கிறவர்கள், யாருடைய சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தாலும் நோய்கள் இருந்தாலும் அவைகளை மாற்றுவீராக. ஜெபிக்க எழுதி கொடுத்த அத்தனை பேருடைய ஜெப குறிப்புகளையும் நீர் கேட்டு மனது இறங்கி உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் உம்முடைய கரத்தினால் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். வீடுகளில் நடக்க முடியாதவர்கள், ஆலயத்துக்கு வர முடியாதவர்கள், அவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்கள் ஆண்டவர் இறங்கி வாரும். தங்களுக்கு அருமையான இழந்து தவிக்கிறவர்கள், அவருடைய குடும்பங்களை நீர் ஆறுதல் படுத்தும். ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கருங்கள். கிரண் பால் அவர்களுடைய குடும்பத்தினர் இஸ்ரேல் தேசத்தில் இந்தியாவின் ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக
ஜெபம் பண்ணுவதற்காகவே அந்த குடும்பம் அர்ப்பணித்து அங்கே இருக்கிறார்கள். கைகளை வைத்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஹார்ப் படிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் உங்கள் பெயர்களை கொடுத்தா அவங்க அடுத்த முறை வரும்போது நமக்கு அதை சொல்லிக் கொடுப்பார்கள். அதை ஈஸியாக படித்து கொள்ளலாம். யாரெல்லாம் படிக்கணும், கொஞ்சம் நல்ல வாலிபர்கள் படித்து நல்ல ஆண்டவருக்காக அதை வாசிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கலாம். உங்கள் பேரை பாஸ்டர் வில்லியம்ஸ்கிட்ட கொடுங்க. பாஸ்டர் வில்லியம்ஸ் அவர் தான் ஒர்ஷிப் எல்லாம் நடத்துகிற ஒரு அருமையான கர்த்தருடைய தாசன். நம்ம சபைக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அவர்கிட்ட பேர் நீங்கள் கொடுத்து அதை நீங்கள் பயன்படுத்தும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.